இந்த பயங்கரமான ஆய்வு பயணத்துல உங்க நண்பரா இருந்து இப்ப எதிரியா மாறின ப்ரொஃபசர் ரசல் வேன் பெல்ட் என்ன வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு. ப்ரொஃபசர் ரசல் வேன் பெல்ட் ஜுமான்ஜியோட பொக்கிஷமா கருதப்படுற சிறுத்தை மலையில சிறுத்தையோட கண்ணுல இருக்கிற வைரத்தை தேடி தான் இங்க வந்திருக்கிறாரு. உங்களுக்கு தான் இது நல்லா தெரியுமே. அவருக்கு அது மேல ஒரு வெறி. பல வருஷம் தேடின பிறகு கடைசியில் அது இருக்கிற இடத்தை அவர் கண்டுபிடிச்சிட்டதா நம்பினாரு. இதுவாதான் இருக்கணும். நான் பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சிட்டேன். தன்னோட ஆராய்ச்சி கட்டுரையில அதை பத்தி எழுதுறதுக்கு அது தனக்கு வேணும்னு வேன் பெல்ட் என்கிட்ட சொன்னாரு. இது உண்மைதான். ஆனா அவரு அதை தனக்கே சொந்தமாக்கிக்க முடிவு பண்ணிட்டாருங்கிறது எனக்கு தெரியாம போயிடுச்சு. எனக்கு கிடைச்சிருச்சு. நான் அதை அடைஞ்சிட்டேன். அந்த சிறுத்தை ஜுமான்ஜியை கவனிச்சுக்கிட்டு இருக்கணும். அதோட ஒத்த கண்ணான அந்த வைரத்தை எடுக்கிறவங்க தீய சக்தியால விழுங்கப்படுவாங்கன்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. வேன் பெல்ட்டுக்கு ஜுமான்ஜியில இருக்கிற எல்லா ஜந்துக்கள் மேலையும் ஆதிக்கம் இருக்கு. அதுங்களை வசமாக்கி தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு. அவரு செஞ்ச வேலையால அமைதியா இருந்த இந்த இடத்துக்கு பெரிய சாபம் வந்துருச்சு. அதை திருப்பி வச்சிருங்க நான் அவர்கிட்ட கெஞ்சினேன். அவரோட பிடிக்குள்ள அந்த வைரம் வந்ததால அவர் நான் சொன்னதுக்கு சம்மதிக்கல. அதனால அவர் தூங்குற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என் வேலையை காட்டினேன். அந்த பொக்கிஷம் எனக்கு வேணும். அதை எடுத்தவனை கொண்டாவது அதை கொண்டு வந்து கொடுங்க. அதை கொண்டு வந்துட்டேன். புடிங்க. உங்க கூட இருக்கிறவங்க செய்யற உதவியாலையும் உங்களோட அபூர்வ திறமையாலையும் அந்த வைரத்தை கொண்டு போய் அந்த சிறுத்தை மலையோட அந்த கண்ணு இருக்கிற இடத்துல வச்சிருங்க. சாபத்தை போக்கிடுங்க. இப்பவே அதை செய்ய நீங்க துடிச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. ஆக்சுவலா எங்களுக்கு இந்த ஜுமான்ஜியோட எதிர்காலம் உங்க கரங்கள்ல இருக்கு. ஞாபகம் இருக்கட்டும். உங்களோட லட்சியத்தை என்னோட கவிதையில சொல்ல கேளுங்க. வைரத்தை அது இடத்துல வச்சு சாபத்துல இருந்து மீளுங்க. இந்த விளையாட்டுல இருந்து நீங்க வெளியே போகணும். அதுக்கு ஜுமான்ஜியை காப்பாத்தி அதன் பேரை சொல்லி கூவணும். குட் லக். ஜுமான்ஜியோட எதிர்காலம் உங்க கரங்கள்ல இருக்கு. ஞாபகம் இருக்கட்டும். உங்களோட லட்சியத்தை சொன்னதே சொல்லுது பாரு. கேளுங்க. வைரத்தை அது இடத்துல வச்சு சாபத்துல இருந்து மீளுங்க. இந்த விளையாட்டுல இருந்து நீங்க வெளியே போகணும். அதுக்கு ஜுமான்ஜியை காப்பாத்தி அதன் பேரை சொல்லி கூவணும். இட்ஸ் ஓகே. இதை ஹேண்டில் பண்ணிடலாம். ஆனா பயத்தை மட்டும் கண்ணில் காட்டிடுறத இவங்க முன்னாடி ரொம்ப அசிங்கமாயிடும். நீ பயத்துல இருக்கும்போது உனக்கு நீயே பேசிப்பியா? தேவையில்லாம 2 நிமிஷத்துல யாரையுமே ஜட்ஜ் பண்ணாத. நான் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன் தெரியுமா? இப்ப நான் ஒரு ஆம்பளையா மாதிரி இருக்கேன். என்கிட்ட என் போன் இல்ல. இப்ப நானாவே இல்ல. புரிஞ்சுக்க. டாக்டர் பிரேவ் ஸ்டோன், இதோ இதான் ஜுமான்ஜியோட மேப். உடனே பஜாருக்கு போங்க. மிஸ் ஆனதை கண்டுபிடிங்க. பஜார் எதோட மீதி கண்டுபிடிக்கணும். போயிட்டு வரேன். அந்த சிலை இருக்கிற இடத்துல எங்களை டிராப் பண்ண. ஞாபகம் இருக்கட்டும். உங்களோட லட்சியத்தை என்னோட கவிதையில சொல்ல கேளுங்க. வைரத்தை அது இடத்துல வச்சு சாபத்துல இருந்து மீளுங்க. இந்த விளையாட்டுல இருந்து நீங்க வெளியே. இந்த பொக்கிஷத்தை நீ வச்சுக்கிறியா? முடியாது. கம் ஆன், உன்கிட்ட தான் பேக் இருக்கு. வெய் ஃப்ரிட்ஜ். சரி, இப்போ நம்ம கையில மேப் இருக்குது. நாம இப்போ எந்த இடத்தை தேடி போகணும்னா பஜாருக்கு தான் நினைக்கிறேன். சோ இந்த பொக்கிஷத்தை நம்ம சிறுத்தையோட சிலையில வச்சுட்டா எல்லாரும் வீட்டுக்கு போயிடலாம். நோ ப்ராப்ளம். எதுக்காக பேசிக்கிட்டே இருக்கீங்க? இந்த கேமை ஸ்டாப் பண்ணிடலாம். நாம எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்? இந்த கேமை நாம முடிச்சே ஆகணும். இந்த ஜுமான்ஜியை நாம காப்பாத்தியே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு இவன் தெரிக்க விட போறான். அழாத 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 அழாத. எங்க நிறைய வியாதி இருக்கும்னு நினைக்கிறேன். சூடாவும் இருக்கு. ஓகே, நான் வழக்கமா பண்றது வீடியோ கேம் விளையாடுறது தான். அது ரொம்ப பிடிக்கும். வீடியோ கேம்ஸ் இல்லாம என்னால இருக்கவே முடியாது. இந்த மாதிரி விளையாட்டு விளையாடும் போது நிறைய லெவல் இருக்கும். இது நாம நினைக்கிற மாதிரி சாதாரணம் இல்ல. ஒவ்வொரு லெவலையும் தாண்டும் போது கஷ்டம் இன்னும் அதிகமா இருக்கும். நம்ம எல்லா லெவலையும் முடிச்சு நம்ம எங்க போறோம்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? அப்ப நல்லதுதான். பெரிய வித்தகாரன் தான் நீ. ஓகே, அப்போ இந்த மேப்போட மிஸ்ஸிங் பீஸ்
ஓ மை காட், நம்ம இதை தான் தேட போறோமா? மேப்போட மிஸ்ஸிங் பீஸ். ஆனா பிரச்சனை என்னன்னா இதுல ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா எப்படி ஸ்பென்சர்? அந்தாலும் சொன்ன மாதிரி இது மேப் தான். இது ஜுமான்ஜியோட மேப். கேட்டோகிராஃபி அப்படின்னா என்ன? மேப்பை பத்தின படிப்பு. அது ப்ரொஃபசர் ஒபரானோட திறமைகள்ல உள்ள. எஸ், சரியா சொன்ன. ஓ, உனக்கு எதுவும் தெரியல, ஆனா எனக்கு தெரியுது. நம்ம செலக்ட் பண்ண கேரக்டர்ஸ்க்கு சில தனிப்பட்ட திறமைகள் இருக்கு. அத கண்டுபிடிக்க நம்ம திறமைகளை. ஓ, என்னடா பண்ண நீ? பலம், பயம் அறியாதது, மலை ஏறுறது, வேகம், பூமரான், வெறித்தனமான கோவம். என்ன பண்ணன்னு கேட்டேன்ல. இப்ப என்னாச்சு? உனக்கு வீரம் பொங்குது. பலவீனம் எதுவும் இல்லையா? அது எப்படி பண்ண அந்த லிஸ்ட? அது அது நான் நினைக்கிறேன் இந்த பக்கமா அழுத்தினேன். என் நெஞ்சோட இடது பக்கத்துல. இரு, நான் அமுகிறேன். உனக்கு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். மேல கைய வச்சு கொன்னுடுவேன். சரி, நீயே அமுத்திக்கோ. உனக்கு என்ன திறமை இருக்குதுன்னு நாங்களும் பார்க்குறோம். ஸ்ட்ரென்த், கராட்டே, டைச்சி, அக்கீடோ, டான்ஸ் ஃபைட்டிங். டான்ஸ் ஃபைட்டிங் கூட என் திறமைகள்ல ஒண்ணா? வீக்னஸ், விஷம். ஆமா, இது என்ன? பேலியான் டாலஜி ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. படிமங்களை பத்தின படிப்புன்னு நினைக்கிறேன். சுவாரஸ்யமா தான் இருக்கு. ஒரு சின்ன குழி கூட வெட்ட தெரியாத எனக்கு கராத்தே வீராங்கனை விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆட்டத்துக்கு நான் வரல. வீக்னஸ் கேக். ஆமா, கேக் எனக்கு சுத்தமா பிடிக்காது. கூடவே ஸ்பீடு, ஸ்ட்ரென்த்து. ஸ்ட்ரென்த்து என்னோட வீக்னஸ். ஏய் இரு, ஒரு கேள்வி கேட்குறேன். எப்படி ஸ்ட்ரென்த்து என்னோட வீக்னஸ் ஆகும்? எனக்கு பதில் சொல்லி ஆகணும். எனக்கு என்னத்துக்கு ஸ்பீடு வேணும்? நான் இதுக்கு வேகமாக ஓடணும். சிங்கமோ புலியோ என்னை தொட்டின்னு வந்தால் நான் வேகமாக ஓடணும். அதுக்கிட்ட மாற்றத்துக்கு நான் என்ன முட்டாளா? ஒருவேளை நீ நல்ல ஆயுதத்தை சுமக்கிறவனா இருக்கலாம். எனக்கு ஒன்றும் புரியல. வெல், நான் நினைக்கிறேன் இதுக்கு அர்த்தம் என்னன்னா என்னோட ஆயுதங்களை உன் முதுகுல இருக்கிற பேக்ல சுமந்துட்டு வந்து எனக்கு கொடுக்கறவன் எப்போ எனக்கு தேவைப்படுதோ. ஏ காய்ஸ், இந்த மேப் இப்ப மாறிக்கிட்டு இருக்கு. என்ன சொல்ற? என்ன காட்டுது? இதுல நிறைய ஷேப்ஸும் கோடுகளும் இருந்துச்சு, வேற இன்ஃபர்மேஷன் இல்ல. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கூட இதுல எதுவும் இல்ல, ஆனா இப்ப சில தகவல்களை இது காட்டுது. இது என்ன சொல்லுதுன்னா பயங்கரமான உருமல். சங்கு ஊதிட்டானுங்க. என்னவோ நடக்க போகுது. வேற ஏதாவது? ஓகே, அப்புறம் இது என்ன காட்டுதுன்னா பயங்கரமான ஆழத்தை. நீர் யானை தண்ணிக்குள்ள இருந்து வந்தது. அதான் உன்ன. ஆமா, அதான் அதேதான். ஆனா இப்ப இது இன்னொன்னு காட்டுது. அப்படின்னா இந்த கேம்ல ஆழங்கிறது ஃபர்ஸ்ட் லெவல், பயங்கரமான உருமல்ங்கிறது ரெண்டாவது லெவல். எந்த திசை? ஓகே, அந்த மலை இதுவா இருந்தா இது இந்த மலையா இருக்கும். சரியான இடத்துல நிக்கிறோம்.